வாசிப்போம். மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 21வது அதிகாரம் 13வது வசனத்தை ஒருவர் வாசிப்போம். மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 21வது அதிகாரம் 13வது வசனத்தை ஒருவர் வாசிப்போம். என்னுடைய வீடு ஜெப வீடு என்னப்படும் என்று எழுதியிருக்கிறது, நீங்களோ அதை கல்லர் குகையாக்கினீர்கள். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பாருங்க, இங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம் திரளான ஜனங்களை பார்த்து அந்த எருசலேம் தேவாலயத்திற்குள்ளே போய் அவர் சொல்லுகிற வார்த்தை, அங்கே நடக்கிற சூழ்நிலைகள் எல்லாம் கர்த்தர் பார்க்கிறார். நீங்கள் 12வது வசனத்தை வாசிப்போம். அது 21வது அதிகாரம், மத்தேயு 21வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிப்போம். இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்தில் விற்கிறவர்களும் கொள்ளுகிறவர்களுமாகிய யாவரையும் வெளியே துரத்தி காசுக்காரருடைய பல கைகளையும் புறா விற்கிறவர்களும் ஆசனங்களையும் கவிழ்த்து அவர் சொல்றார், என்னுடைய வீடு ஜெப வீடு என்னப்படும் என்று எழுதியிருக்கிறது, நீங்களோ அதை கல்லர் குகையாக்கினீர்கள் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இங்கே கடிந்து கொள்ளுகிறார். இங்கே அவர் என்ன பண்ணுறாரா, சாட்டை எடுத்து என்ன பண்ணுறாரா, அவர்கள் எல்லாரும் அடிக்கிறார், துரத்துகிறதை நாம் பார்க்கிறோம். புறா விற்கிறவர்களையும் காசுக்காரர்களையும், மணி எக்ஸ்சேஞ்ச் எல்லாம் அங்கே நடக்குது, ஃபாரின் கரன்சி இதெல்லாமே அங்கே நடக்குது. காசுக்காரர்கள் அநியாயமாக பண்ணுகிறவர்கள், புறா விற்கிறவர்கள் அநியாயமாய் பணத்தை வைத்து அதிக விலைக்கு விற்று அந்த ஆலயத்தை அவர்கள் என்ன பண்ணுகிறார்களாம், ஒரு வியாபார ஸ்தலமாக, ஒரு வியாபார ரீதியாக, ஒரு பிஸ்னஸ், ஒரு கமர்ஷியல் ஒரு இடமாக அவர் மாற்றினதுனாலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் சொல்றார், என்னுடைய வீடு இது ஜெப வீடு, நீங்களோ இதை என்னவா மாற்றிருக்கிறீங்க, கல்லர் குகையாய் மாற்றி இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. இன்றைக்கு சோத்திரம் கர்த்தருடைய வீடு, அதை குறித்து தான் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். ஹல்லேலூயா. ஹவுஸ் ஆஃப் காட், கர்த்தருடைய வீடு அல்லது தேவனுடைய வீட்டை குறித்து தான் இன்றைக்கு நாம் ஒரு 3 காரியங்களை நாம் இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தருடைய வீட்டில் நம்ம எப்படி இருக்கணும், ஆண்டவர் வீட்டில் எப்படிப்பட்ட நிலைமையில் நம்ம இருக்கணும் அப்படின்ற சொல்ல நம்ம தியானிக்க போகிறோம். அதற்கு முன்பாக ஒரு சில வசனங்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். இதே வார்த்தையை பல இடங்களிலும் அவர் சொல்லியிருக்கிறார். மற்ற சுவிசேஷ புஸ்தகங்களிலும் ஆண்டவர் கூறியிருக்கிறார். மார்க்கு சுவிசேஷ புஸ்தகம் 11வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிப்போம். மார்க்கு 11:17 வசனம் வாசிங்க. என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜெப வீடு என்னப்படும் என்று எழுதியிருக்கிறவில்லையா, நீங்களோ அதை கல்லர் குகையாக்கினீர்கள் என்று அவர்களுக்கு சொல்லி உபதேசித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். உபதேசித்தார், பிரசங்கம் பண்ணினார். என்னுடைய வீடு ஜெப வீடுன்னு எழுதி இருக்குதல்ல, நீங்களோ இந்த வீட்டை, என் ஆலயத்தை கல்லர் குகையாய் நீங்கள் மாற்றி இருக்கிறீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் அவர்களுக்கு உபதேசித்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். லூக்கா சுவிசேஷ புஸ்தகம் 19ஆம் அதிகாரம், லூக்கா 19:46 வசனத்தை ஒருவர் வாசிப்போம். லூக்கா 19:46, என்னுடைய வீடு ஜெப வீடா இருக்கிறது என்று எழுதியிருக்கிறது, நீங்களோ அதை என்ன பண்ணீங்களா, கல்லர் குகையாக்கினீர்கள் என்றார். அல்லேலூயா. பாருங்க, மீண்டும் மார்க்குவும் லூக்காவும் இந்த வார்த்தைகளை பதிவு பண்ணுகிறார்கள். மத்தேயுவிலும் நம்ம வாசிக்கிறோம், மார்க்கு சுவிசேஷத்திலும் வாசிக்கிறோம், லூக்கா சுவிசேஷத்திலும் வாசிக்கிறோம். இன்னொரு வார்த்தை வாசிங்க, யோவான் 2ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்க. யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 16வது வசனம். புறா விற்கிறவர்களை நோக்கி, இவைகளை இவ்விடத்திலிருந்து எடுத்துக்கொண்டு போங்க, என் பிதாவின் வீட்டை வியாபார வீடாக்காது இருங்கள் என்றார். ஹல்லேலூயா. பாருங்க, ஹல்லேலூயா. இங்க என்ன சம்பவங்கள் பாருங்க. 4 சுவிசேஷத்திலும், மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் 4 சுவிசேஷங்களிலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த எருசலேம் தேவாலயத்திலே நடக்கிற இந்த சம்பவத்தை, என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு அது சொல்லியிருக்கப்பட்டிருக்கிறதே, ஆனால் என் வீட்டை ஜெப வீடாக நீங்கள் வைக்கவில்லை, என் வீட்டை நீங்கள் கல்லர் குகையாய் மாற்றி இருக்கிறீர்கள் என்று சொல்லி அவர் கோபப்பட்டார், அவர் விஷனப்பட்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சோத்திரம். நீங்கள் அதனுடைய 2ஆம் அதிகாரம், யோவான் 2ஆம் அதிகாரத்திலே சோத்திரம், நீங்கள் 12ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனத்திலிருந்து நம்ம வாசிப்போம். அதனுடைய காரியங்கள் நாங்கள் தெரியும். 13ஆம் வசனம் வாசிப்போம். பின்பு
அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போய் தேவாலயத்தில் பாருங்க என்ன சூழ்நிலை எப்படி அங்க இருக்கிறது என்று சொன்னால், எப்படி அங்க மாற்றிருக்கிறார்கள் என்று சொன்னால், தேவாலயத்திலே ஆடுகள் மாடுகள் புறாக்கள் ஆகிய இவைகளை விற்கிறவர்களையும் காசுக்காரர் உட்கார்ந்திருக்கிறதையும் கண்டு கயிற்றினால் ஒரு சவுக்கை உண்டு பண்ணி அவர்கள் யாவரையும் ஆடு மாடுகளையும் தேவாலயத்துக்கு புறம்பே துரத்திவிட்டு காசுக்காரருடைய காசுகளை கொட்டி பலகைகளை கவிழ்த்து போட்டு புறா விற்கிறவர்களை நோக்கி, இவைகளை இவ்விடத்திலிருந்து எடுத்துக்கொண்டு போங்கள், என் பிதாவின் வீட்டை வியாபார ஸ்தலமாய் கூடாரமாய் மாற்றிவிட்டு இது ஒரு பிசினஸ் பிளேஸா மாத்திட்டீங்களே. ஹல்லேலூயா. தேவனுடைய வீடு ஜெபிக்கிறதற்கு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆலயம் உபதேசம் பண்ணுவதற்கு, கர்த்தருடைய ஆலயம் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிப்பதற்கு, கர்த்தருடைய ஆலயம் சோத்திரம் சாட்சிகளை பகிர்வதற்கு, கர்த்தருடைய ஆலயம் விண்ணப்பங்களை ஏறெடுப்பதற்கு, கர்த்தருடைய ஆலயம் தேசத்திற்காக திறப்பில் நின்று ஜெபிப்பது, கர்த்தருடைய ஆலயம் விசுவாசிகள் ஒன்று கூடி நம்முடைய நாமத்தை தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு தான் தவிர இந்த ஆலயத்தில் பிஸ்னஸ் ரீதியாகவோ கமர்ஷியல் ரீதியாகவோ சோத்திரம் இப்படி பண்ணுறது அப்படி இந்த மாதிரி காரியெல்லாம் ஆலயத்திற்கு வேலை அல்ல. இது ஜெப வீடு என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. நம்முடைய கதைகளை, நம்முடைய சொந்த காரியங்கள், நம்முடைய சொந்த கதை சோக கதை பேசுறதுக்கு இது ஆலயம் அல்ல, இது ஜெப வீடாக கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பாருங்க, இந்த கர்த்தருடைய வீடு தான் சோத்திரம். இந்த வீடான சாதாரணமானது அல்ல. வாசிங்க, ஒரு வசனத்தை வாசிப்போம். எரேமியாவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம், எரேமியா 7ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிப்போம். எரேமியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை ஒரு வாசிப்போம். என் நாமம் தரிக்கப்பட்ட இந்த ஆலயம் உங்கள் பார்வைக்கு கல்லர் குகையாயிற்றோ, இதோ நானும் இதை கண்டேன் என்று கர்த்தர் சொல்ல. பாருங்க, என் ஆலயம் கல்லர் குகை ஆக்கினீரோ அப்படி பார்க்குறீங்களா, நானும் இதை பார்க்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த ஆலயத்தை கர்த்தர் பார்க்கிறார். ஆமென். பாருங்க, இந்த ஆலயத்தை கர்த்தர் பார்க்கிறார். இதை கல்லர் குகை ஆக்கினீர்களோ என்று சொல்லி ஆண்டவர் பார்க்கிறார். அங்கலாய்க்கிறதை நாம் குறித்து பார்க்கிறோம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே கர்த்தருடைய வீட்டை குறித்த பக்தி வைராக்கியம் நமக்குள்ள இருக்க வேண்டும். கர்த்தருடைய வீட்டை, கர்த்தருடைய சபையை குறித்த, ஆலயத்தை குறித்த ஒரு பக்தி வைராக்கியம். இது தேவனுடைய வீடு, அது பரிசுத்தமான வீடு, அது பயபக்திக்குரிய ஒரு வீடு. அது சாட்சியுள்ள ஒரு இடம். கர்த்தருடைய மகிமை பிரசன்னம் நிறைந்திருக்கிற அந்த இடம், ஆண்டவருடைய சமூகம் நிறைந்திருக்கிற அந்த வீடு, அது சாதாரணமான வீடு அல்ல. அந்த வீட்டிற்குள் நான் போகும் பொழுது எப்படி போகணுமா, ஆண்டவர் சில காரியங்களை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. ஒரு தேவனுடைய ஆலயத்துக்குள்ளாக நாம் வரும்போது, நாம் இந்த பிரசனத்துக்குள்ள வரும்பொழுது சும்மா நாம் அப்படியே வந்து விடுவது அல்ல, பயபக்தியாய் நாம் வர வேண்டும். எல்லாரும் சொல்லுங்க, பயபக்தியாக நாம் வர வேண்டும். சத்தியத்தை கேட்கும்படியாக நாம் என்ன பண்ணணும், வர வேண்டும். தேவன் என்னோடு கூட பேசுவார் என்ற நம்பிக்கையோடு கூட நம்ம வரணும். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, சோத்திருக்கிறோம். இன்னைக்கு என்ன பண்ணோம்னா, தேவனுடைய ஆலயத்துக்கு வரும் பொழுது நேரத்தோடு கூட நம்ம வரணும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இதெல்லாம் இருக்கு ஆண்டவருடைய சமூகத்தில். ஏன்னா நாம வருவதற்கு முன்பாகவே ஆவியானவர் இந்த இடத்துல வந்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நாம வருவதற்கு முன்பாக அவர் வந்திருக்கும் பொழுது சோத்திரம், இந்த உலகத்தில் இருக்கிற எவ்வளவு பேர் விவிஐபி இருந்தாலும் சரி, அவர்களை காட்டிலும் பரிசுத்த ஆவியானவர் மேன்மையானவர். அல்லேலூயா. அப்ப அவரை நம்ம காத்திருக்க வைக்கவே கூடாது. ஆமென். அல்லேலூயா. பாருங்க, தேவனுடைய ஆலயத்துக்கு பயபக்தியாய் வரணும், சத்தியத்தை கேட்கும்படியாய் வரணும், வார்த்தையை கேட்கும்படியாக வரணும், நேரத்தோடு வரணும், வல்லமை நிறைந்ததோடு கூட வரணும், அபிஷேகத்தோடு கூட வரணும், குற்றம் இல்லாதவர்களாய், பாவம் இல்லாதவர்களாய், கரைதரையற்றவர்களாக நம் ஆலயத்துக்குள்ளே வர வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. தேவனுடைய வீடு சாதாரணமானது அல்ல. கர்த்தருடைய வீடு அது சாதாரணமானது அல்ல. இந்த நேரத்தை தேவன் நமக்கு கொடுக்கிறாருனா, இப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறாருனா, அதை நம்ம ஒருபோது அசாதாரணமாக எதிர்க்கவே கூடாது. ஒருவேளை அதை நம்ம அசட்டாய் நம்ம நினைக்கவே கூடாது. அது ஒருவேளை நம்ம அப்ரோஜனமாக நம்ம நினைக்கவே கூடாது. இந்த சமூகம் விலையேற பெற்றது. ஹல்லேலூயா. இதை
நாம் மிஸ் பண்ணவே கூடாது, இதை காலம் தாழ்த்தவே கூடாது. இதற்கு நாம் என்ன பண்ணோம், நேரத்தோடு கூட பயபக்தியோடு கூட நாம் தேவ சமூகத்தில் அவருடைய வீட்டிலே நாம் வரும் பொழுது அதற்குண்டான பலன், அதற்குண்டான ஆசீர்வாதம், அதற்குண்டான நன்மைகளை, கிருபைகளை, ஒத்தாசைகளை கர்த்தர் நம்முடைய வாழ்நாளிலே செய்வார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. சங்கீதக்காரனாக தாவீது அவருடைய வாழ்க்கையில நீங்க பார்த்தீங்கன்னா எல்லாவற்றையும் அவன் அனுபவித்தான். அவனுக்கு வேண்டிய எல்லா ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் கொடுத்தார். அவனுக்கு வேண்டிய செல்வங்களை கர்த்தர் கொடுத்தார், நன்மைகளை கொடுத்தார், அரண்மனை கொடுத்தார், ராஜரிகத்தை கொடுத்தார், ஆட்சியை கொடுத்தார், எல்லாமே கர்த்தர் கொடுத்தார். இப்ப அந்த தாவீது எல்லாம் அவனுக்கு இருந்தாலும் அவனுக்குள்ள ஒரு ஏக்கம் இருந்தது, அவனுக்குள்ள ஒரு பாரம் இருந்தது. என்ன பாரம் தெரியுமா? நான் கேதுரு மரங்களினாலே ஆன அரண்மனை வீட்டிலே நான் தூங்குகிறேன், ஆனால் என் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியோ திரைச்சலை மறைவாய் இருக்கிறது. என் தேவனுக்காக ஒரு மிகப்பெரிய அரண்மனையை நான் கட்ட வேண்டும். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. என் ஆண்டவருக்காக ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்கிற அந்த பாரம் தாவீதுக்குள்ளே காணப்பட்டது. ஆண்டவருடைய வீட்டை குறித்த அந்த வாஞ்சை, தேவனுடைய ஆலயத்தை குறித்த ஒரு பாரம், அந்த தேவனுடைய ஆலயம் இப்படி இருக்க வேண்டும், பிரம்மாண்டமா இருக்க வேண்டும், பயங்கரமா இருக்க வேண்டும், அது ஒரு மாளிகையா இருக்க வேண்டும் என்று சொல்லி, நானே சாதாரணமா இருக்கிற ஒரு ஆட்டு பின்னாடி புழுதிக்கு பின்பாக, அவன் அப்படியே எழுதுறான், புழுதிகளுக்கு பின்பாக போய்கொண்டிருந்த எண்ணெய், புழுதிகளுக்கு பின்பாக ஓடிக்கொண்டு, அப்படின்னா ஒரு ஆட்டு ஒரு 100 ஆடு 500 ஆடு முன்னாடி ஓட்டின்னு போகும்போது அந்த புழுதி எப்படி பின்பாக வருகிற அந்த அவன் மேல அப்படியே என்ன பண்ண, புழுதி எல்லாம் அடிக்கும். அதுதான் அவன் சொல்றான், அப்படின்னா தூசுக்கு முன்னாடி புழுதிலாம் என் மேல இருக்கும். அப்படிப்பட்ட புழுதியில ஓடிக்கொண்டிருந்த என்னையே எடுத்து எவ்வளவு பேர் அரண்மனையில தேவன் உட்கார வைப்பார். ஆனால் என் ஆலயம் சோத்திரம், என் ஆண்டவருக்காக நான் ஒரு என்ன பண்ணணும், ஆலயத்தை கட்ட வேண்டும். அந்த வைராக்கியம், அந்த வாஞ்சி அவனுக்குள்ளே காணப்பட்டது. அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா. பாருங்க அந்த சோத்திரம், பாருங்க அந்த ஆலயத்தை குறித்த அந்த பாரம் அவன் வாழ்க்கையிலே இருந்த ஒரு ஜெப வீட்டை நான் கர்த்தருக்காக கட்ட வேண்டும் என்கிற அந்த பாரம் அவனுக்குள்ளாக இருந்ததை குறித்து நாம பார்க்கிறோம். சோத்திரம். அதனாலதான் அவனுடைய வாழ்க்கை நீங்க பார்த்தீங்கன்னா நரை வயது வரை கர்த்தர் அவனை தாங்கினார். அல்லேலூயா. எத்தனை வயசு வரைங்க? நரை வயது வரை தாங்கினாருங்க. அவன் அப்படியே வயது சென்றவனா, முதிர்ந்தவனா, பயங்கரமா அப்படியே கிழவனாக, தோலெல்லாம் சுருங்கி போய் அப்படிப்பட்ட மனிதனாய் நீடித்த நாட்களாய் கர்த்தர் அவனை வாழ வைத்தார். ஏன் தெரியுமா? கர்த்தருக்காக, அவருடைய ஆலயத்துக்காக நான் எதை அது என்ன பண்ணணும், செய்யணும். அந்த வாஞ்ச விருப்பம் அவனுக்குள்ள இருந்ததுனால தான் அவன் ஆயுசு நாட்களை கர்த்தர் பூரணப்படுத்தினார். அல்லேலூயா. தாவீதின் நாட்களில் எவ்வளோ யுத்தங்கள் வந்தது, எவ்வளோ ஆனாலும் கர்த்தர் தாவீதோடு கூட இருந்தார். அல்லேலூயா. எவனும் ஜெயிக்க முடியாதபடி கர்த்தர் அவனுடைய ராஜ்யத்தை ஸ்திரப்படுத்தினார். அல்லேலூயா. பாருங்க, அவருடைய சாலமோன் அவருடைய மகனுடைய நாட்களில் கூட தேசத்திலே சமாதானத்தை கர்த்தர் என்ன பண்ணாராம், கட்டளையிட்டு இருந்தார் என்று பார்க்கிறோம். அந்த அளவுக்கு வாஞ்சை கர்த்தருடைய வீட்டின் மேலே தாவீதுக்கு இருந்ததை நாம் பார்க்கிறோம். சரி, 3 விஷயங்களை இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தருடைய வீட்டில் நாம் எப்படி இருக்க வேண்டும், தேவனுடைய வீட்டில், தேவனுடைய சபையில் நீங்களும் நானும் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி 3 காரியம். முதலாவது, கர்த்தருடைய வீட்டிலே நாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். முதலாவது என்ன? கர்த்தருடைய வீட்டிலே நாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக, கர்த்தருடைய வீட்டிலே உண்மையாய் நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருடைய வீட்டிலே உண்மையாக இருக்க வேண்டும். மூன்றாவது, கர்த்தருடைய வீட்டிலே நிலைத்திருக்கணும். அல்லேலூயா. நிலைச்சு நிற்கணும். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. 3 காரியங்கள் சோத்திரம். முதலாவது மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், இரண்டாவது உண்மையாக இருக்க வேண்டும், மூன்றாவது நாம் நிலைத்திருக்க வேண்டும் என்று கர்த்தர் நம்மோடு கூட இடைபடுகிறார். அல்லேலூயா. இந்த தேவனுடைய ஆலயத்திலே நாம் எப்படி இருக்க போகிறோம்? இந்த 3 காரியங்கள் நாம் கடைபிடிக்க வேண்டும். மகிழ்ச்சியாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும், அது மாத்திரமல்ல நிலைத்து நிற்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். வாசிப்போம். முதலாவது காரியம், மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். ஏசாயா 56 அதிகாரம், ஏசாயா 56 அதிகாரம் 7வது வசனத்தை ஒரு வாசிங்க. ஏசாயா 56 அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிப்போம். நான் என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டில் அவர்களை மகிழ பண்ணுவேன். அவருடைய சர்வாங்க தகன பலிகளும் அவருடைய பலிகளும் என் பலிபீடத்தின் மேல் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும்.
என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும். ஆமென் சொல்ல அல்லேலூயா. பாருங்க, எழுதப்பட்டிருக்கிற வார்த்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான்ல வாசித்தோம். எழுதப்பட்டிருக்கிறதே என் வீடு ஜெப வீடு என்று எழுதப்பட்டிருக்கிற. பாருங்க, ஏசாயால நம்ம வாசிக்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏறக்குறைய பாருங்க இந்த வார்த்தை அவர் பிறப்பதற்கு முன்பாக 750 ஆண்டுகளுக்கு முன்பாக, ஏறக்குறைய 800 ஆண்டுகளுக்கு முன்பாக ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக உரைக்கப்பட்ட வார்த்தை. என் வீடு ஜெப வீடு, சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடா இருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிற வார்த்தை. இந்த வார்த்தை தான் ஆண்டவர் அங்கே வாசிக்கிறார். இந்த வார்த்தை தான் இயேசு கிறிஸ்துவின் நாட்களிலே 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக, ஏறக்குறைய 800 ஆண்டுகள் கழித்து இயேசுவானவர் எருசலேம் ஆலயத்தில் போய் பார்க்கும் பொழுது அங்கே அவர் சொல்லுகிறார், என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு என்று எழுதப்பட்டிருக்கிறது, இதை நீங்கள் கல்லர் குகையாய் மாற்றினீரே என்று சொல்லி அவர்களை கடிந்து கொள்ளுகிறதை பார்க்கிறோம். இங்கே ஏசாயாவின் மூலமாக ஆண்டவர் பேசுகிறார், நான் என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டில் அவர்களை மகிழ பண்ணுவேன். அவருடைய சர்வாங்க தகனங்களும் அவருடைய பலிகளும் என் பலிபிடத்தின் மேல் அங்கீகரிக்கப்பட்டதற்கும் என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடா இருக்கும். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. எல்லாரையும் மகிழ பண்ணுகிற ஒரு ஸ்தலம் ஆண்டவருடைய ஆலயம். எல்லா கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. தேவ சமூகத்தில் என்ன உண்டு? பேரின்பம் உண்டு. ஆண்டுடைய சமூகத்தில் என்ன உண்டு? சந்தோஷம் உண்டு. அதனால தான் பாரு, அப்பாவும் சமூகத்திலே எப்போதும் ஆனந்தம் ஆனந்தம் என்று பாடுறோம். அப்பாவுடைய சமூகத்தில், ஆண்டுடைய வீட்டில், ஆண்டுடைய ஆலயத்தில் சோத்திர துக்கம் அல்ல, வேதனை இல்லை, கவலை இல்லை, சந்தோஷமும் சமாதானத்தை கர்த்தர் கொடுத்து நம்மை ஆனந்த களிப்பாய் மாற்றுகிற ஒரு இடம்தான் பரிசுத்த ஆலயம். அல்லேலூயா. அப்ப நம்ம மகிழ்ச்சியா இருப்பதற்காக தான் கர்த்தர் இந்த ஆலயத்தை வைத்திருக்கிறார். தேவனுடைய வீடு எதற்காக? நீங்களும் நானும் துக்கப்படுவதற்காக அல்ல, கவலைப்படுவதற்காக அல்ல, கண்ணீரோடு கூட இருப்பதற்காக அல்ல. நம்முடைய கண்ணீர்கள் எல்லாம் துடைத்து மாற்றி ஆனந்த களிப்பை உண்டாக்கக்கூடிய ஒரு ஸ்தலம் தேவனுடைய வீடு. ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தருடைய வீட்டில் நான் சந்தோஷமாய் இருப்பேன். ஹல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா. பாருங்க, அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் நீங்க வாசித்தீங்கன்னா இது எந்த சபையை குறித்து பார்க்கிறோம்? பாருங்க, யாரை குறித்து சொல்லுகிறது? சகல ஜனங்களும் அங்கே வருவார்கள். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசிப்போம். ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்டு தமது சபையை மேய்ப்பதற்கும் பரிசுத்த ஆவி உங்களை கண்காணியாக வைத்த மந்தை முழுவதற்கும் எச்சரிக்கையாக இருங்கள். பாருங்க சோத்திரம், இந்த இடத்துல வாசிக்கும் பொழுது பாருங்க, சுய ரத்தத்தினாலே சம்பாதிக்கப்பட்ட சபை. ஆமென் அல்லேலூயா. தேவனுடைய வீடு, தேவனுடைய ஆலயம் ஏதோ பணத்தை கொடுத்தோ, பொருளை கொடுத்தோ, தங்கத்தை கொடுத்தோ, வைரத்தை கொடுத்தோ வாங்கப்பட்ட சபை அல்ல, இயேசுவின் சுய ரத்தத்தினாலே சம்பாதிக்கப்பட்ட சபை. அல்லேலூயா. பாருங்க எவ்வளவு வேல்யூபிள் அது, சாதாரணமானது அல்ல. விலையேற பெற்றவுடைய ரத்தத்தினாலே, குற்றமில்லாதவுடைய ரத்தத்தினாலே சம்பாதிக்கப்பட்ட சபைதான் இன்றைக்கு நாம இருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. சபைனா யாரு? நான் சொல்றேன், கட்டடம். பழைய ஏற்பாட்டு காலத்திலே கட்டடங்களிலே கூடி அவர்கள் ஆராதித்தார்கள். ஆசரிப்பு கூடாரத்திலே கூடி டென்ட்டுக்குள்ளே உட்கார்ந்து அவளை ஆராதித்தார்கள். ஆனால் இன்றைக்கு சபை, ஆலயம் என்று சொல்லுவது நீங்களும் நானும் சபையாயிருக்கிறோம். அல்லேலூயா. இந்த சபை யாரால மீட்கப்பட்ட சபைனா இயேசுவால மீட்கப்பட்ட சபை. எந்த பணத்தை கொடுத்து மீட்டார்னா அவருடைய ரத்தத்தை கொடுத்து மீட்கப்பட்ட சபை. அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா. அதனால இந்த ஆலயத்தை ஒருவன் கெடுத்தால் கர்த்தர் அவன் என்ன பண்ணுவார்? கெடுத்து விடுவார். இந்த ஆலயத்தை ஒருவன் கல்லர் குகையாய் மாற்றினீர்களானால் தேவன் பார்த்து கொண்டு சும்மா இருக்க மாட்டார். அல்லேலூயா. இது கல்லர் கோகையாக நம்ம என்ன பண்ணக்கூடாது? மாற்றக்கூடாது. இது ஜெப வீடாக, ஜெப ஸ்தலமாக, தேவனுடைய வீடாக, ஒரு பயபக்திக்குரிய ஒரு இடமாக கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, இந்த அப்போஸ்தலர் 20ஆம் 28ஆம் வசனத்தில் இந்த சபையை குறித்து தேவன் பேசுகிறார். பாருங்க, இந்த சபை நான் எப்படிப்பட்ட சபையா இருக்கிறனா, சத்தியத்தை பேசும் சபையா இருக்கிறது. அல்லேலூயா. சுய ரத்தத்தினாலே சம்பாதித்த சபையா இருக்கிறது, பரிசுத்த சபையாக இருக்கிறது, மகிமை கொடுக்கிற சபையாக இருக்கிறது, ஆவியானவராலே நடத்தப்படுகிற சபையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. சகல ஜனங்களும் வந்து ஆராதிக்கிற சபை. பாருங்க, யூதர்கள் என்ன பண்ண மாட்டாங்க, மற்றவங்களை யாரும் என்ன பண்றது இல்லை, இவங்கெல்லாம் வரக்கூடாது, நாங்க மாத்திரம்தான் இதற்குள்ள ஆராதிப்போம் என்று இருந்தார்கள். சோத்திரம். நாங்கள் மாத்திரம், நீங்களெல்லாம் இருக்கக்கூடாது, நீங்களெல்லாம் தூரம் புறஜாதி, உள்ளே வரக்கூடாது, உங்களுக்கு தனியாக இடம், நீங்க அங்கதான் இருக்க வேண்டும், இங்க வந்து தொழுது கொள்ளக்கூடாது அப்படின்ற பிரிவுகள்
தாழ்வுகள் அப்படின்ற ஒரு காரியம் வைத்ததுனால தான் கர்த்தர் அங்க என்ன பண்றாரு, அந்த ஜனங்களும் உள்ளே வர வேண்டும் என்று. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் ஏற்ற தாழ்வை பார்க்கிற தேவன் அல்ல. ஹல்லேலூயா. அவர் ஜாதி ரீதியாக, மத ரீதியாக, இன ரீதியாக வித்தியாசப்படுத்துகிற தேவனை நீங்களும் நானும் ஆராதிக்கவில்லை. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எல்லா மனிதர்களுக்கும் பொதுவான தேவன். கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம், தேசத்தில் பார்க்கிறோம், எவ்வளவு பிளவுகள், எவ்வளவு பிரச்சனைகள், மத ரீதியாக, இன ரீதியாக, நிற ரீதியாக, மொழி ரீதியாக, சோதரம், சாதி ரீதியாக, நீயா நானா ஏற்ற தாழ்வுகள் நிறைந்திருக்கிற இந்த தேசங்களிலே ஆண்டவராக இயேசு சொல்லுகிறார், நீ யாராய் இருந்தாலும் நீ தைரியமாக என்ன பண்ணலாம், ஆலயத்திற்குள்ளே வரலாம், தொழுது கொள்ளலாம் என்று கர்த்தர் கொடுக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. மகிழ்ச்சியாய் இருக்கணும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இந்த யூதர்கள் அவர்கள் மாத்திரம் இருக்க வேண்டும் என்று நினைத்தார்கள். ஆனால் சகல ஜனங்களும் வருவதற்காக தான் கர்த்தர் அந்த சபையை வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. முதலாவது காரியம், இந்த சோத்திர தேவனுடைய வீட்டில் நம்ம எப்படி இருக்கணும்னா மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வீட்டில் எப்படி இருக்கணுமா, மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும் என்று சொல்லிதான் கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட சொல்லுகிறார். பாருங்க, அங்கே என்னுடைய பலிகளை செலுத்துவார்கள். பலினா என்ன பலி? துதியின் பலிகளை செலுத்துவார்கள், ஆராதனையின் பலிகளை செலுத்துவார்கள், அர்ப்பணிக்கிற பலிகளை செலுத்துவார்கள், நன்றி பலிகளை செலுத்துவார்கள், ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவார்கள். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், ஏசாயால் சொல்றார், அவர்களுடைய பலிகள், அவருடைய துதி எல்லாமே என்னுடைய பலிபீடத்தின் மேலே இருக்கும் சொல்றார்ல. அப்ப இன்றைக்கு நாம எந்த பலிகளை செலுத்துறோம்? மிருகத்தின் பலிகள் அல்ல, ரத்தத்தின் பலிகள் அல்ல, ஆடுகளின் பலிகள் அல்ல, மாடுகளின் பலிகள் அல்ல, உதடுகளின் பலிகளினாலே கர்த்தரை ஆராதிக்கிறோம், ஸ்தோத்திர பலிகளை செலுத்துகிறோம், ஆராதிக்கிற பலிகள், அர்ப்பணிக்கிற பலிகள், நன்றி பலிகள், இதெல்லாம் தான் இன்னைக்கு சபையில நாம செலுத்தி கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. அவருடைய ஜெப வீட்டில் மகிழ்ச்சியா இருக்க வேண்டும். முழு உள்ளத்தோடு, முழு பலத்தோடு, முழு சிந்தையோடு கூட கர்த்தருடைய சமூகத்திலே நாம் வந்து அவரை ஆராதனை செய்து மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. வாசிங்க சங்கீதம் 84 4ஆம் வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 84ஆம் சங்கீதம் 4வது வசனத்தை ஒரு வாசிப்போம். 4ஆம் வசனம், உம்முடைய வீட்டில் வாசமாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்போதும் உம்மை துதித்து கொண்டிருப்பார்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வீட்டில், தேவனுடைய வீட்டில் இருக்கிறவங்க எப்படிப்பட்டவங்களா சொல்லுங்கள்? எப்படிப்பட்டவங்க? பாக்கியவான்கள், அவங்க பாக்கியவதிகள். ஹல்லேலூயா. அவங்க வேதனைப்படுவதற்காக அல்ல, துக்கப்படுவதற்காக அல்ல, அவங்க சந்தோஷமா இருப்பதற்காக தான் கர்த்தர் சபையை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய வீட்டுக்கு வரும்போது எப்படி வரணும்? சந்தோஷமாய் வர வேண்டும். ஆண்டவருடைய வீடு எதற்காக இருக்கிறது? மகிழ்ச்சியா இருப்பதற்காக தான் ஆலயத்தை வைத்திருக்கிறார். அப்ப ஆலயத்துக்கு வரும்பொழுது எப்படி வர வேண்டும்? பயபக்தியோடு கூட, நேரத்தோடு கூட, விசுவாசத்தோடு கூட, நம்பிக்கையோடு கூட ஆண்டவருடைய சமூகத்துக்கு நம்ம வரணும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அதற்காக தான் கர்த்தர் சபையை தேவன் வைத்திருக்கிறார். சங்கீதம் 135ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம் வாசிங்க. 135 2வது வசனம், கர்த்தருடைய வீட்டிலும் தமது தேவனுடைய ஆலய பிரகாரங்களிலும் நிற்கிறவர்களே கர்த்தரை துதியுங்கள். ஹல்லேலூயா. கர்த்தரை நம்ம துதிக்கணும். ஹல்லேலூயா. சந்தோஷமாக மகிழ்ச்சியாக நம்ம இருப்போம். முதலாவது காரியத்தை நம்ம பார்க்கும் பொழுது, ஆகவே கர்த்தருடைய வீட்டிலே, இந்த வீட்டிலே மகிழ்ச்சியாய் நாம் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இரண்டாவதாக, கர்த்தருடைய வீட்டிலே உண்மையாய் நாம் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். உண்மையாக. என்னாகும் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. என்னாகும் 12:7 சீக்கிரம் வாசிங்க. என்னாகமும் 12வது அதிகாரம் 7வது வசனம், என் தாசனாகிய மோசே அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் அவன் எங்கும் எப்படிப்பட்டவனாக இருக்கிறானா? உண்மை உள்ளவனாய் இருக்கிறான். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. என் தாசனாகிய மோசே அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் அவன் உண்மையுள்ளவன். ஃபெய்த்ஃபுல் மேன். உண்மையுள்ளவன். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவார். உண்மையுள்ளவன் அநேகத்தில் அதிபதியாக கர்த்தர் வைப்பார். உண்மையுள்ளவனாக இருந்தால், என் தாசனாகிய மோசேயை குறித்து கர்த்தரே சாட்சி கொடுக்கிறதை இங்கே பார்க்கிறோம். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த வார்த்தையானது எப்பொழுது வருகிறது? மோசேக்கு விரோதமாக எழும்பினார்கள், மோசேக்கு விரோதமாய் குறை சொல்கிறோம். பாருங்க, ஊழியக்காரன் மோசேக்கு விரோதமாய் எழும்பினதுனாலே, மோசேக்கு விரோதமான காரியங்களை சிந்தித்ததுனாலே, பேசினதுனாலே, அவர்கள் மறைவிடத்தில் அந்தரங்கத்திலே பேசின காரியங்களை கர்த்தர் வெளியரங்கமாய் கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. கடைசியில் நடந்தது என்ன தெரியுமா? வெண்குஷ்டம்
இன்னொரு பக்கம் என்ன, இன்னொரு காரியம் இது, அவளுடைய தோலை தொட்டதுக்கு ஒரு காரணம் உண்டு. என்ன தொட்டனா, மோசேனுடைய துணைவி, மோசேனுடைய மனைவி, இரண்டாவது மனைவி அந்த ஒரு மீதியாருடைய பெண்ணை திருமணம் செய்தனாலே அவளுடைய நிறத்தை வைத்து, எத்தியோப்பியா ஸ்திரீன்னு சொல்லுகிறாங்க, அவருடைய நிறத்தை வைத்து இவர்கள் கேலி செய்தார்களா. என்ன செய்தார்களா, அவருடைய நிறத்தை வைத்து, நீ இதை பண்ணி இப்படி போய் பிடிச்சுன்னு வந்து அப்படி பிடிச்சுன்னு வந்து, உடைய இது என்ன, அவருடைய நிறத்தை விட்டு அற்பமாய் பார்த்ததுனால தான் மீரியாமுக்கு அந்த தோலையே கர்த்தர் அடித்தார். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. ஒரு வாரம் வெண் குஷ்டத்தில் அவள் பாலியத்துக்கு புறம்பே இருந்தாள். ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால், ஒரு தேவனுடைய தாச, தேவனுடைய ஊழியக்காரன் மனுஷனுக்கு விரோதமாய் எழும்புகிற கூட்டம் கூடுகிற எந்த காரியம் வந்தாலும் கர்த்தரே அவர்களுக்கு விரோதமாய் எழும்பி நியாயம் தீர்ப்பார். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. சொல்லுங்க, அல்லேலூயா. சோத்திரம். நாம் யாரும் நியாயம் தீர்க்க வேண்டிய ஒரு இடத்துல நாம் இல்லை. கர்த்தர் தான் நம்மை நியாயம் தீர்க்க அவர் போதுமானவராக இருக்கிறார். சரியான ஆளும் அவர் தான். அப்போ இங்கே பார்க்கும் பொழுது ஆண்டவரே சொல்றாரு, என் வீட்டில் எங்கும் மோசே உண்மையுள்ளவனாக இருக்கிறான். நீ அவனை குறித்து எதுவும் சொல்லாதீங்க, உங்களுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. என்னுடைய ஊழியக்காரன் அவன் உண்மையுள்ளவனாக இருக்கிறான் என்று ஆண்டவர் அந்த இடத்துல அவர் செய்ததை நம்ம பார்க்கிறோம். கொடுத்த வேலையில் அவர் உண்மையாக இருந்தார், கொடுத்த பொறுப்பில் அவன் உண்மையாக இருந்தார், கொடுத்த ஜனங்களிடத்தில் அவன் உண்மையாக இருந்தார். அதனால தான் கர்த்தரே அவனோட கூட இருந்து அவனுக்காக வழக்காடுகிறார். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. அப்ப தேவனுடைய வீட்டில் நம்ம எப்படி இருக்கணுமா, உண்மையாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். முதலாவது என்ன சொன்ன, ஆண்டுடைய வீட்டில் எப்படி இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். கவலை, கண்ணீர், வேதனை, துக்கத்தோடையே நம்ம இருந்து போறது அல்ல, சந்தோஷமாக நம்ம இருப்போம். பவுல் சொல்றாருல, கர்த்தருக்குள் எப்போதும் சந்தோஷமா இருங்க. தேவனுடைய வீட்டில் எப்போதும் சந்தோஷமாக நம்ம இருப்போம். இரண்டாவது, கர்த்தருடைய வீட்டில் நம்ம எப்படி இருக்கணும், உண்மையுள்ளவர்களாக இருந்து, கொஞ்சமாக இருந்தாலும் உண்மையாக நாம் இருப்போம். அதனுடைய பலனை நிச்சயம் ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில தேவன் கொடுக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. மூன்றாவதாக, கர்த்தருடைய வீட்டிலே நம்ம எப்படி இருக்கணும், நிலைத்திருக்க வேண்டும். தேவனுடைய வீட்டிலே நிலைத்திருக்கிறவர்களாய். சங்கீதம் 23:6 வாசிங்க. சங்கீதம் 23:6 வசனத்தை வாசிப்போம். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நிலைத்திருக்கும், நன்மையும் கிருபையும் என்ன பண்ணலாம், தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நான் நிலைத்திருப்பேன். ஆண்டுடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நாம் நிலைத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த உலக வாழ்க்கை தற்காலிகமானது தான். ஆனால் இந்த உலகத்தில் மரித்து நாம் அடக்கம் பண்ணப்பட்டு நம்முடைய ஆவி, நம்முடைய ஆத்மா தேவனுக்கு கரத்திலே போகிறது. பரலோகத்தின் பிரஜைகளாய் நம்ம இருக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த உலகத்திலே நம்முடைய வாழ்க்கை முடிந்து உலக வாழ்க்கையோடு நம்ம போகிறது அல்ல. நரகத்துக்கு போவதற்காக கர்த்தர் நம்மளை தெரிந்து கொள்ளல. நித்தியமாய் தேவனுடைய வீட்டில் நீங்களும் நானும் வாழ வேண்டும். அல்லேலூயா. அப்ப தேவனுடைய வீட்டிலே நம்ம நிலைத்திருக்கணும். இந்த உலகத்தில் கர்த்தர் கொடுத்திருக்கிற வீட்டில், உலகத்தில் தேவன் கொடுத்திருக்கிற சபையில் நம்ம நிலைத்திருக்கணும். அல்லேலூயா. நிலைத்திருக்காம எந்த ஆசீர்வாதத்தையும் பெற முடியாது. அங்கும் இங்கும் அலைந்து திரிகிற, காற்றினால் அலைபடுகிற அலைக்கு ஒப்பாய் இருக்கிறது இருமனம் உள்ளவன். அப்போ ஆண்டவருக்குள்ள நிலைச்சு நிற்கணும். வாழ்வோ சாவோ, ஏற்றமோ தாழ்வோ, கர்த்தர் எனக்காக வைத்திருக்கிற ஸ்தானத்திலே, எனக்காக வைத்திருக்கிற இடத்திலே நாம் நிலைத்திருக்கும் போதுதான் அதனுடைய பலனை கர்த்தர் நமக்கு தருவார். அல்லேலூயா. யோவான் 15 அதிகாரத்தில் நீங்க வாசித்தீங்கன்னா, சோத்திரம், அங்கே திராட்சை செடியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, திராட்சை கொடிகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, திராட்சை பழங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, திராட்சை தோட்டத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. என்னில் நினைத்திருக்கிறவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். அல்லேலூயா. ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. 7ஆம் வசனத்தை வாசிங்க. யோவான் 15:7. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். பாருங்க, ஆண்டவர் நமக்குள்ள நிலைச்சிருக்கிறோம், நாம் ஆண்டவருக்குள்ள நிலைச்சிருக்கிறோம். அப்படி நிலைத்திருக்கும் போது தான் நம்ம கேட்கிற காரியங்கள்லாம் நமக்கு கொடுக்கப்படும். அது மாத்திரமல்ல, மிகுந்த கனிகளை நீங்களும் நானும் கொடுக்க முடியும். அல்லேலூயா. நிலைத்திருக்கிறோம். நிலைத்திராமல் நம்ம எதையும் செய்ய முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. கொஞ்ச நேரம் வந்து கொஞ்ச நேரம் ஓடி போறதுனால சோதரம் எதையும், எந்த ஆசீர்வாதத்தையும் முழுமையாக பெற்றுக்கொள்ள முடியாது. நிலைத்திருப்போம். கர்த்தர் வருகை மட்டும் நிலைத்திருப்போம். சபையில நிலைத்திருப்போம், விசுவாசத்தை நிலைத்திருப்போம், நம்பிக்கையில நிலைத்திருப்போம், பயபக்தியில் நிலைத்திருப்போம், தேவனுடைய சித்தத்தை செய்கிறதுல நம்ம நிலைத்திருப்போம், அவருடைய வாஞ்சை நிறைவேற்றுவதில் நிலைத்திருப்போம். நிலைத்திருக்கும் போதுதான் கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிற நன்மைகளை நாம் சுதந்திரிக்க முடியும். அல்லேலூயா. ஆகவே நிலைத்திருக்காத சூழ்நிலைகள் வரும், பிசாசு கொண்டு வருவான், பல எண்ணங்கள் வரும், பல தடைகள் வரும், பல சோதனைகள் வரும். நிலைத்திருக்க கூடாதபடி உன் வாழ்க்கையை திசை மாற்ற பல பேர் எழும்பலாம். ஆனால் அதன் மத்தியில் அதற்கு இடம் கொடுக்காதபடி உலக காரியம், அந்த காரியத்துக்கு பிசாசனுடைய கவனம்
நிறுவனங்களுக்கு இடங்களுக்கு இடம் கொடுக்காதபடிக்கு நம்முடைய வாழ்க்கை தேவனுக்கு நேராக நாம் செயல்படுத்தி போகும் பொழுது நிச்சயம் கர்த்தருடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆகவே கர்த்தருடைய வீட்டிலே நான் நீடித்த நாட்களா என்ன பண்ணுவேன், நிலைத்திருப்பேன் என்று தாவீது சொல்லுகிறார். நாமும் கர்த்தருடைய வீட்டிலே நாம் எப்படி இருக்கணும், நீடித்த நாட்களை நிலைத்திருக்க வேண்டுமானால் இந்த உலகத்திலே கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற சபையிலே நாம் உண்மையாக நாம் பயபக்திக்குரியவர்களாக உத்தமமாக நாம் நிலைத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. நிலைத்திருக்கும் போதுதான் சாட்சியை வாழ முடியும், நிலைத்திருக்கும் போதுதான் கனி கொடுக்க முடியும், நிலைத்திருக்கும் போதுதான் நாம் வாழ்க்கையில் கேட்கிற விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுக்கப்பட முடியும், நிலைக்கும் பொழுதுதான் ஜெபத்திற்கு பதில் வரும். அல்லேலூயா. எந்த கனெக்ஷனுமே ஆண்டவருக்கும் எனக்கும் இல்லைன்னா ஆண்டவரிடத்திலிருந்து நன்மை வராது. இந்த பூமியில் சோத்திரம், இந்த பூமியின் மண்ணுக்கும் நிலத்துக்கும் வேருக்கும் கனெக்ஷன் இருந்தால் தான் அந்த நிலத்திலிருந்து வர வேண்டிய மண்ணிலிருந்து வர வேண்டிய எல்லா சாரம்சமும் அந்த மரங்களுக்கு கடந்து போகும். அப்போதான் இலை வரும், கனி வரும், பழங்கள் வரும், எல்லாம் வரும். இதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைன்னா ஒன்றுமே விதையாக தான் இருக்கும். அல்லேலூயா. ஆகவே நாமும் சோத்திரம், இந்த பூமியில் சோத்திரம் நிலைத்திருக்கணும், சபையில் நிலைத்திருக்கணும், உண்மையாக இருக்கணும், சோத்திரம் மகிழ்ச்சியாக இருக்கும்பொழுது நிச்சயம் கர்த்தர் நம்ம வாழ்க்கை என்ன பண்ணுவார், ஆசீர்வதிக்க தேவன் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே கர்த்தருடைய வார்த்தைக்காக நம்ம எல்லோரும் சோத்திரம் பண்ணுவோமா, நம்ம எல்லோரும் சோத்திரம் பண்ணுவோமா. ஆமென். கேட்ட வார்த்தைக்காக நம்ம எல்லாரும் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். சோத்திரம்.